ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரிணி. நான் ஸ்மார்ட் நோட் இன்ஸ்டியூட்டில் இன்டர் குரூப் ஒன்க்கான கிளாஸஸ் ஃபுல்லாகவே நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு சார் வந்து நீங்கள் 2 வீக்ஸை ட்ரையல் செஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யாருமே ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. சரி, ஓகே சார், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் ஓகே. அப்புறம் எனக்கு 2 வீக்ஸ் ட்ரையல் செஷன் அவர் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்ட்டும் ரொம்ப பேசிக்லேருந்து அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அது வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான், பட் அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலே இருக்கவே இருக்காது சுத்தமாக. இப்போ நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரி டவுட்லாம் கேட்பீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த கிளாஸ் பார்க்குற டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னா டக்குன்னு ஒரு கால் மெசேஜ் போட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவார். ஸோ உங்களுக்கு அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை பார்க்குற அப்படிங்கிற ஒரு ஃபீலே சுத்தமாகவே இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கான்செப்டுவலாக சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ புக்கில் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை மக்கப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டிரைவேஷன் சொல்லி கொடுத்து அந்த கான்செப்டை புரிய வச்சு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு சமம் சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இப்போ ஒரு 10 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 6 அந்த மாதிரி தான் நடத்துவார். 6 சம்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற சம்ஸ் எல்லாமே நடத்திடுவார். மிச்சம் அந்த 4 சம்ஸ் வந்து நம்மளுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுப்பாரு. ஸோ அந்த ஹோம் ஒர்க் சம்ஸ் நம்மளுக்கு பார்க்குறப்போ இவர் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் மட்டும்தான் அதில் இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு தெரியல, ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட கேட்குறோன்னா அடுத்த செகண்டே நம்மளுக்கு அந்த ஃபுல் சம்மோ இல்லை நமக்கு எந்த இடத்துல டவுட்டோ அதை நம்மளுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ அதே மாதிரி நீங்கள் அவர்கிட்ட டெய்லி அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பர்சனல் கைடராக அவர் இருக்கார். ஸோ நான் டெய்லி இது படிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்வேன். அப்புறம் ஈவினிங்காக அவர் கேட்பார், நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டெய்லி கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்ட் முடிக்கிறப்போ அவர் வந்து ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணுவார். அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லாம் கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் இந்த கான்செப்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்காது. அதில் இருக்கிறது வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கம்பேர்ட் டு தி டெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு கான்செப்ட் புரியலன்னா இவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் சில டாபிக்ஸ் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் இருக்கும். இது எப்படி நான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலி அவர் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஸ்மார்ட்டாக படிக்க ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் நோட்ஸு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுப்பாரு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அவரோட நோட்ஸை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் வந்து அவருடைய கீவேர்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு சம் நடத்துகிறாருன்னா அதில் சில கீ கான்செப்ட் ஒரு கீவேர்ட்ஸ் அவர் சொல்லியிருப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மார்க்கில் கேட்க கூட உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.